உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை.com-உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000. அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயில், காரைக்குடி. நாம் வழிபடும் கோயில்களில் உள்ள தெய்வங்களிடம் நமது கோரிக்கைகளை சமர்ப்பித்து அது நிறைவேறியவுடன் அதற்கான நேர்த்திக்கடன்களை செலுத்துவது வழக்கம். மேலும் ஒவ்வொரு முறையும் தெய்வ தரிசனம் காணும் போது பல வகையான நறுமண பூக்கள், பழங்கள், தாம்பூல பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள் போன்ற பல பொருட்களை சமர்ப்பித்து வழிபடுவதும் உண்டு. அந்த வகையில் ஒரு கோயிலில் அம்மனுக்கு தக்காளி பழங்களை பக்தியுடன் படைத்து வழிபடுகிறார்கள். எத்தனையோ பழங்கள் இருக்கும்போது குறிப்பாக தக்காளி பழங்களை படைப்பது ஏன்? அந்த வித்தியாசமான கோயில் எது? அதன் வரலாறு என்ன? வாருங்கள், இன்றைய அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் ஒரு மகத்துவம் வாய்ந்த கோயிலை பற்றி தெரிந்து கொள்ளலாம். செட்டிநாட்டு சீமை என்று அழைக்கப்படும் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோயில். இக்கோயிலில் மூலஸ்தானத்தில் நின்ற கோலத்தில் மூலவரான முத்துமாரியம்மன் எழிலாக காட்சியளிக்கின்றாள். கருணை ததும்பும் விழிகள், பார்ப்போரை பரவசமூட்டும் வதனம், சந்தன காப்பில் ஒளிவிடும் எழிலான திருமேனி என பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றாள் முத்துமாரி. அம்மன் கோயில் வடிவழகி, சிந்தாமணி பேரழகி, எங்க நெஞ்சுக்குள்ள பூட்டி வச்சோ உன்னோட பேரெழுதி, எங்க நெஞ்சுக்குள்ள பூட்டி வச்சோ உன்னோட பேரெழுதி. 1956ஆம் ஆண்டு 8 வயது சிறுமியாக காரைக்குடி அருகில் உள்ள மீனாட்சிபுரத்திற்கு ஒரு சிறுமி அடியெடுத்து வைத்தாளாம். அவள் சமயபுரத்தில் இருந்து தனியாக வந்ததை மக்கள் சிலர் பார்த்ததாக செவிவழி செய்தியும் உண்டு. அச்சிறுமி காரைக்குடியில் தங்கியிருந்த சில நாட்களிலேயே சிறுமியின் வாயிலிருந்து கிளம்பிய வார்த்தைகளெல்லாம் அருள்வாக்காக வெளிவந்து பல அற்புதங்களை நிகழ்த்தியதாம். அப்படியே செல்ல ஒரு நாள் சிறுமியின் உடல் மீது அம்மை முத்துக்கள் போல முளைத்திருக்க சிறுமி படுத்த படுக்கையாக கிடப்பதைக் கண்டு மக்களில் சிலர் ஏளனம் செய்ய அவர்களில் ஒருவரிடம், உன் வீட்டின் பின்புறம் உள்ள கிணற்றடியின் கீழே உள்ள தக்காளி செடியில் உள்ள தக்காளி பழத்தை பறித்து வா என அச்சிறுமி கூறினாராம். அந்த நபரோ, என் வீட்டில் தக்காளி செடியே இல்லை, பிறகு எப்படி தக்காளி பழம் என சொல்லிவிட்டு வீட்டின் உள்ளே சென்று பார்க்க அங்கு தக்காளி செடி ஒன்று முளைத்து அதில் பழுத்த பழம் இருந்ததை கண்டு உண்மையை புரிந்து கொண்டு அந்த சிறுமியிடம் தக்காளி பழத்தை சமர்ப்பித்து ஆசி பெற்றாராம். இப்படி பல மகிமைகள் புரிந்து வந்த தெய்வ சிறுமி ஒரு நாள், நான் தேவி மகமாயியாக இதே இடத்தில் இருந்து அருள் பாலிப்பேன், எனக்கு கோயில் அமைத்து வழிபட்டால் நோய் நொடிகள் தீரும், வேண்டுவோருக்கு வேண்டிய அனைத்தையும் வரமாக தருவேன் என்று கூறி முக்தியடைந்தாளாம். அதே ஆண்டில் கோயில் எழுப்பப்பட்டு இன்று வரை அதீத சக்தியுடனும் உயிர்ப்புடனும் அருள் பாலித்து வருகிறாள் காரைக்குடி ஸ்ரீ முத்துமாரி.
முத்தாக அம்மையுடன் சிறுமி வந்ததால் அம்மன் முத்துமாரியம்மன் என்றும் சின்னமுத்து மாரியம்மன் என்றும் வழங்கப்படுகிறாள். விழா நாட்களில் அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், மஞ்சள், குங்குமம் இவற்றோடு தக்காளி பழச்சாறு கொண்டு அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன. அதோடு அம்மனுக்கு பலவிதமான நறுமண மலர் மாலைகளுடன் அவளுக்கு விருப்பமான தக்காளி மாலைகளும் அணிவிக்கப்படுகிறது. மற்ற அம்மன் கோயில்களில் எலுமிச்சை மற்றும் வேப்பிலைகள்தான் அதிகம் பயன்படுத்துவார்கள். ஆனால் இங்கு தக்காளி பழங்கள் அதிகம் பயன்படுத்துவதால் இந்த அம்மனுக்கு தக்காளி அம்மன் என்று ஒரு சிறப்பு பெயரும் உண்டாம். அம்மனே விரும்பி கேட்டமையால் இங்கு தக்காளி பழங்கள் படைக்கப்படுகின்றன. சகல இன்பமும் அருளும் சத்ய ஜோதியே, இன்னல்கள் யாவும் களைந்து இக பரசுகம் தருவாய். கற்பகமே கனிவருளே நித்திய சுந்தரியே, அற்புதமே பொற்பதமே கண்ணின் கருவிழியே. இக்கோயிலின் முக்கிய விழாவாக மாசி மாத கடைசி செவ்வாய்க்கிழமை அன்று அம்பாளுக்கு காப்பு கட்டி திருவிழா தொடங்கும். பங்குனி முதல் செவ்வாய் 8ஆம் நாளில் அம்பாளுக்கு பொங்கல் வைத்தல், மது, முளைப்பாரி, கரகம், அக்னி சட்டி எடுத்தல், தீமிதி, லட்சக்கணக்கான பால்குடங்கள் என விழா வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. முத்துமாரியம்மனின் எல்லையற்ற சக்தியால் பலன் பெற்ற லட்சக்கணக்கானவர்கள் வருடா வருடம் நேர்த்திக்கடன்களை செலுத்துகிறார்கள். முத்துமாரியின் அருளும் கருணையையும் எவராலும் வார்த்தைகளால் அடக்கிவிட முடியாது. காரைக்குடி மட்டுமல்லாமல் பல மாவட்டங்களில் இருந்தும் தமிழ்நாடு தாண்டியும் எல்லை கடந்தும் சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா என வெளிநாட்டு பக்தர்களும் இந்த அம்மனை வணங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. எந்த குறையானாலும் முத்துமாரி நீயே காப்பு என தன் குறைகளிடம் இந்த அம்மனிடம் விட்டுவிட்டால் அவள் அருளால் அத்தனையும் தீர்ந்து காணாமல் போவதாகவும் பக்தர்கள் மெய் சிலிர்க்கிறார்கள். கொட்டு சத்தம் கேட்குது, கோயில் மணி அடிக்குது. கொட்டு சத்தம் கேட்குது, கோயில் மணி அடிக்குது. குளமங்கலம் சிந்தாமணிக்கு பிடிச்ச பூசை நடக்குது. குளமங்கலம் சிந்தாமணிக்கு பிடிச்ச பூசை நடக்குது. நேயர்களே, காரைக்குடி முத்துமாரியம்மனின் புகழையும் அங்கு நடைபெறும் வித்தியாசமான வழிபாடுகள் பற்றியும் இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொண்டோம். மற்றொரு நிகழ்ச்சியில் நீங்கள் அறிந்த தலங்களில் நீங்களே அறியாத தகவல்களை பார்க்கலாம். இணைந்திருங்கள். ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயில், காரைக்குடி. அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள். உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000.